ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மில்மலா வேர்ல்ட். இன்றைக்கி நான் உங்களுக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன்னா செம்ம கம்ஃபர்ட்டான டிஷ்ஷு, அதே மாதிரி நம்ம ஊரோட அத்தன்டிக் டிஷ்ஷுன்னு கூட சொல்லலாம். தயிர் சாதமும் மாங்காய் ஊறுகாவும் தான். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது என்னோட ஸ்டைல். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தயிர் சாதம்லாம் அவ்வளோ க்ரீமியாக இருக்கும். அதுக்கு நான் ஒரு மாங்காய் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். இந்த மாங்காய் வந்து நான் காட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப குட்டி க்யூபாக வேணாம், பெரிய க்யூபாகவே எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த மாங்காவோடு எடுத்து சாப்பிடும்போது ஊறுகாய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு மாங்காய் ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் இல்லாதவங்க நார்மல் ஆயில் ஊற்றிக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்து போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மாங்காய் எல்லாத்தையுமே அதில் போட்டு லைட்டாக சாட்டே பண்ணிக்கோங்க. மாங்காய் வேகிறதுக்கு வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் இருந்தால் போதும். மூடி போட்டு வேக வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் டர்மரிக் பவுடர் போட்டு அதையும் நல்லா சாட்டே பண்ணி இப்போ ஒரு லெட்டு போட்டு க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஒரு 2 to 3 மினிட்ஸ் விட்டுருங்க. அப்புறம் அதை நல்லா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மாங்காய் லைட்டாக வெந்திருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா பரட்டிட்டு இப்போயும் லெட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்தீங்க அப்படின்னா சூப்பர் டேஸ்ட்டாக ரெடி ஆயிரும். இதை அப்படியே சாப்பிட்றக்கூடாது, சாப்பிடணும் போல தான் இருக்கும், பட் வெயிட் பண்ணுங்கள். இது கூட வந்து நம்ம ஒரு பவுடரை ஆட் பண்ண போகிறோம். அதாவது கடுகும் வெந்தயத்தையும் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை ஒரு 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணிங்கன்னா ஊறுகாய் வந்து எப்போவுமே நல்லாயிருக்கும். இந்த ஊறுகாய்க்குன்னு இல்லை, எல்லா ஊறுகாய்க்குமே நீங்கள் அந்த பவுடரை ஆட் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு இறக்குனீங்கன்னா கம்மன்னு வீடே ஸ்மெல் வருங்க. ஊறுகாய் பண்ணியிருக்கோன்றது தெரிஞ்சிடும். சரி, அதுக்கப்புறம் தயிர் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுவும் என்னோட ஸ்டைல். செம்ம க்ரீமியாக இருக்கும். நான் ஒயிட் ரைஸ் வந்து நல்லா குலைவாக வடித்து எடுத்திருக்கேன். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் பட்டர், 2 டேபிள் ஸ்பூன் தயிர் போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பட்டரும் அந்த கர்டும் நல்லா ரைஸில் போய் மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன். பால் வந்து கொஞ்சம் திக்காக இருந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. குலைவாக இருக்கிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. நான் ஊற்றி நல்லா பரட்டி வச்சாச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். இதுக்கு வந்து ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு கடுகு உளுந்து கடலைப்பருப்பு 3 போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 3 வத்தல் போட்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது கூட கை நிறைய கருவேப்பிலை, கை நிறைய மல்லித்தலை, இதை போட்டு நல்லா வதக்கி அந்த தயிர் சாதத்து மேலே எடுத்து போட்டு நல்லா 2 பரட்டி விட்டீங்க அப்படின்னா தயிர் சாதம் கம்மன்னு ஸ்மெல்லோட சூப்பராக இருக்கும். நீங்கள் பரட்டும் போதே 2 வாய் சாப்பிடணும் போல இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதை ஒரு தட்டில் வச்சு அது மேலே நம்ம பண்ண மாங்காய் ஊறுகாயும் வச்சு அப்படியே எடுத்து ஒரு வாய் கொடுத்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே சாப்பிட்டு டேஸ்ட்டில் மயங்கிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.